எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் காலங்களிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் பிறப்பை குறித்து நாம் ஒருவருக்கொருவர் பேசி தியானித்து சந்தோஷப்படுகிறோம். அதற்கு முன்னதாக இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னதாகவே உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நன்னாளிலே சந்தோஷமாக உங்களை பார்ப்பது எனக்கு சந்தோஷம். இன்றைக்கு விசேஷமாக பாருங்கள், முதல்ல நம்ம பார்க்க போகிறது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தோம். அவர் எப்படி எல்லா ஐஸ்வர்யெல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. எவ்ரிதிங் வாஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அப்போது அந்த கிருபை இருந்தாலும் ஐஸ்வர்யமுள்ள இருந்தாலும் அவர் எப்படி பிறந்தார்? தரித்திரத்தில் பிறந்தார். இடமே இல்லை, தங்கிறதுக்கு இடமே இல்லை. ஏழை கோலத்தில் தரித்திரராக மாட்டு தொழுவத்தில் எதற்காக அப்படி பிறந்தாராம்? நாம ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். பாருங்கள், ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். இன்றைக்கி நாம் ஐஸ்வர்யவான்களாக நாம் எல்லா வசதியோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கணுன்றதுக்காக தன்னையே தரைமட்டி தாழ்த்தி மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். தாழ்மை கோலம். ஆகவே நாமும் அவரை போல தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். பெருமையினால் என்ன பிரயோஜனம்? தாழ்மையோடு ஆண்டவரை போல நடந்து கொள்வோம். 2வது பாருங்கள், நம்முடைய பிறப்பில் நாம் காண்கிற காரியம், அவர் எப்படிப்பட்ட இடங்களிலே தங்கியிருப்பாராம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னோடு கூட வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள், நீங்களும் வாசியுங்க. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால், பாருங்கள், ஆண்டவரில் நம்ம அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். அவன் என்ன செய்வானா? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வான். இந்த வேத புஸ்தகத்தை யாரெல்லாம் வாசிக்கவே மாட்டேன்றீங்களோ, அதை இஷ்டமே இல்லாமல் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்தை கருத்தாக வாசிக்கணும். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் பிதாவும் குமாரனும் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பாருங்கள், ஆண்டவர் தங்குற, இப்போ இந்த காலத்தில் தங்குற இடம் ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் கனப்படுத்துகிறாங்களோ, வாசிக்கிறாங்களோ, பயபக்தியோடு அதன்படி நடந்து கொள்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கே வந்து தங்குகிறார். உங்கள் வீட்டில் தங்கணுமா? உங்களுக்குள்ளே உங்களோடு கூட தங்கி இருக்கணுமா? ஆண்டவருடைய வசனத்தை கவனமாய் வாசியுங்கள். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு அருமையான குடும்பம். அவங்க ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்களாம். எல்லாரும் அப்பா அம்மா இல்லை, இந்த பிள்ளைகள் 3 பேரும் அன்பாக இருந்தார்களாம். அதனால் ஆண்டவர் அன்போடு அவரை தேடின அந்த வீட்டிற்கு போவார், அடிக்கடி போவார். அங்கே போயிருக்கும் பொழுது அதில் விசேஷமாக மரியாள், மார்த்தாள் சமையல் செய்து கொண்டே இருப்பாளாம், அக்கா. ஆனால் மரியாள் என்ன செய்வாளாம்? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை, வசனத்தை ஆசையாக கேட்டுக்கொண்டே இருப்பாளாம். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன சொல்லுகிறாரு? இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஷி இஸ் டேக்கன் த குட் பார்ட். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் தேடுவீர்களானால், ஆண்டவர் உங்களோடு கூட வந்து தங்க வேண்டும் என்றால், இது ஒரு நல்ல அறிகுறி. வேதத்தை கருத்தாய் வாசிப்பீர்கள், வேதத்தின் வசனங்களை வாசித்து அதன்படி நடந்து கொள்வீர்கள். அப்படித்தான் மரியாள் நடந்து கொண்டதுனால என்ன சொன்னார் ஆண்டவர்? நல்ல சாட்சி, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, குடும்பத்தின் மக்களே, கணவன்மாரே, எல்லாரும், மனைவி தான் இல்லை, கணவன் தான் இல்லை, எல்லாருமே சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வேத வசனத்தை என்ன செய்யணும்? கருத்தாய் வாசிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, இப்பொழுதே கற்றுக் கொடுங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம், பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் கற்றுக் கொடுத்து இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார். என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கனப்படுத்தி அதன்படி நடந்து கொள்ளும் பொழுது அப்படி நடக்கும். பாருங்கள், இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்ன? சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்ற மாதிரி அதை அப்படியே எடுத்துக்கிறது, எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த வசனம் எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன், இந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேன், இந்த வசனத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமாக நான் காரியங்களை செய்கிறேன் என்று நாம் பயபக்தியோடு செய்யும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது.
சேனைகளின் தேவனாக கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன செய்யணும்? உட்கொண்ட. அப்போ அது சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இன்னும் பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்க என்ன உண்டாகிறது? உங்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எனக்கு அருமையானே, இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க அன்றைக்கு மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிறப்பார், உங்கள் வீட்டிலே பிறப்பார். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். இருதயத்தை திறந்து, ஐயோ நான் வேதம் வாசிக்கிறதே இல்லையே, அதை கவனமாக வாசிக்கிறது ஏனோதானோன்று ஒரு பேஜ் 2 பேஜ் வாசிட்டு நானும் வாசிட்டேன், திருப்தி அடைகிறேனே, கருத்தாய் வாசிக்கவில்லையே. புதிய ஏற்பாடு தனியாக, பழைய ஏற்பாடு தனியாக, கருத்தாய் தேடி வாசிப்பது இல்லையே. இந்த நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமானதாக மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல வந்து தங்குவார். அன்றைக்கு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ளே பிறப்பார். அதை பிறகு தொடர்ந்து நாம் பார்ப்போமா? இதுவரை கண்டது சிறந்தவர் இவரே, இனிமையின் உருவமாய் பிறந்தவர் இவரே, முதலும் முடிவுமாய் இருப்பவர் இவரே, என் வாழ்க்கையின் அர்த்தம் இவரே. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விழி வெள்ளி நட்சத்திரம் என் இயேசு. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விழி வெள்ளி நட்சத்திரம் என் இயேசு. ஏழ்மையாக பிறந்தவரே, தாழ்மையாக வளர்ந்தவரே. ஏழ்மையாக பிறந்தவரே, தாழ்மையாக வளர்ந்தவரே. தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தன் உயிரை கொடுத்து நம்மை சொந்தமாக்கினார். தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தன் உயிரை கொடுத்து நம்மை சொந்தமாக்கினார். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விழி வெள்ளி நட்சத்திரம் என் இயேசு. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விழி வெள்ளி நட்சத்திரம் என் இயேசு. காயங்களை ஆற்றிடவே, இதயங்களை தேற்றிடவே. காயங்களை ஆற்றிடவே, இதயங்களை தேற்றிடவே. இவ்வுலகில் வாழும் தம்மாந்தர்களுக்காக ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வருகிறார். இவ்வுலகில் வாழும் தம்மாந்தர்களுக்காக ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வருகிறார். அவர் சாரோனின்
அடுத்ததாக பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் பிறந்த பொழுது பரம சேனையின் திரள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் இரவிலே அவைகளெல்லாம் கட்டிவிட்டு ஒரு இடத்துல தங்கி இருந்தார்களாம். அந்த நேரத்தில் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லப்படுகிறது? பரம சேனையின் திரள் தூதர்கள் கூடி பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று கூறி தேவனை துதித்தார்கள். அவர்கள் இன்ட்ரடக்ஷனே வந்த உடனே சொன்ன காரியம் என்ன? சமாதானம் உண்டாவதாக. அப்போது ஆண்டவர் பிறக்கும் பொழுது பாருங்கள், சமாதானத்தை கொடுக்குற பூமியிலே என்ற இடத்துல, உங்களோட வீட்டில், உலகத்தில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல, எங்கே பார்த்தாலும் நமக்கு என்ன தேவை? தேவ சமாதானம். மனுஷர் உண்டாக்குகிற சமாதானம் இல்லை, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம். அந்த தூதர்கள் சொன்னது போல இன்றைக்கு கிறிஸ்மஸ் காலங்களிலே மட்டுமல்லாமல் கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அனுபவிக்கிறது தேவ சமாதானம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஆண்டவராகிய இயேசுக்கு என்ன பெயர் தெரியுமா? சமாதான பிரபு, சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், எதற்கு இந்த உலகத்தில் வந்த? சமாதானத்தை உண்டு ஆக்குவதற்காக அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் உலகத்தில் போய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே எவ்வளவு பாடுபடுத்தினாங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் வேதனை, முள்முடி சூட்டப்பட்டு தலையில் ரத்தம் கசிந்தது, ஆணிகள் உண்டான காயம். அப்போது இந்த பாடுகள் மூலமாக ஆண்டவர் என்ன கொடுக்க வந்த? நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்போ இயேசு அன்றைக்கு பாடுபட்டதுனால, சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால நமக்கு என்ன கிடைத்தது? சமாதானம். இந்த சமாதானத்தை ஆண்டவர் பிறந்த பொழுது தூதர்கள் அறிவித்தார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு என்ன குடும்பங்கள்லாம், எத்தனை குடும்பங்களில் சண்டை, குழப்பம், பேச்சு இல்லை, நான் பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன், அவன் பெரியவன், நான் பெரியவன், ஐயோ என்ன பாகுபாடுகள் இந்த உலகத்தின் காரியங்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு வரும்பொழுது, உங்களுக்குள்ளே பிறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்குறார்? உங்களுக்கு தேவ டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம். பாருங்கள், சங்கீதம் 143:3 என்ன வாசிக்கிறோம்? சத்ருவாகிய பிசாசு நம்ம என்ன செய்கிறான்னா, இருளில் இருக்க பண்ணுகிறானா. நமக்கு என்னென்ன விதத்தில் இருக்கும், ஆசை படக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதான் ஏவாளுக்கு இச்சையை உண்டாக்குகிற காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், அழகாக இருக்கும், அப்படி இருக்கும். அவன் இச்சையை உண்டாக்குகிறான், சத்ரு இருளில் இருக்க பண்ணுகிறான். பாருங்கள், ஆனால் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தேன்? ஒளியாக. உங்கள் இருளெல்லாம் மாறும்படியாக. இந்த சத்ரு போடுற காரியெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இச்சை, ஆசை இச்சைகள்லாம் வேண்டாம், அதிலிருந்து வெளியே வாங்க, பரிசுத்தம் அடையுங்க என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார். பாருங்கள், இந்த சமாதானத்தை, இந்த தெய்வீக சமாதானத்தை எப்படி பெறுவது? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பர்ஃபெக்ட் பீஸ். உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் கிடையாது, இருள் கிடையாது, அங்கே வெளிச்சம். எப்போ? இயேசு பிறக்கும் பொழுது. இன்றைக்கு இயேசு பிறந்திருக்கிறாரா? நான் சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், சமாதானம் இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா பாருங்கள். அடுத்தாப்பில் என்ன வருதான்? ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் தமது அன்பு நிமித்தம், நல்ல கவனிங்க, ஆண்டவர் அன்பே உருவானவராக வந்தார். அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நமக்கு பாருங்கள், ஆண்டவர் அன்பினால் நம்ம வாழ்க்கையே மாற்றுகிறார், கெட்ட வாழ்க்கையை மாற்றுகிறார், நமக்கு புது வாழ்க்கையை கொடுக்குறார். என்னுடைய வாழ்க்கை கூட 16 வயது வரை ஆண்டவருடைய அன்பை ருசிக்காமல் இருந்தேன். அப்பா அம்மா எனக்கு உலக பிரகாரமான எல்லாரையும் நேசித்தேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகளே உன்னை நேசிக்கிறேன் மகளே, உன் கூடவே இருக்கிறேன் மகளே என்றார். அன்று தான் அவருடைய அன்பை ருசித்தேன்.
இன்றைக்கி நீங்கள் ருசித்துட்டீங்களா? ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சா? ஆண்டவருடைய அன்பால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை பாருங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய மனமாற்றத்தை அங்கே பார்க்குறோம். சவுல் என்ற இருளில் இருந்தான் ஒருத்தன். ஆண்டவர் விரோதமான காரியங்களை எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தான். ஆண்டவரை எப்படி வேதனைப்படுத்தணுமோ அந்த விதத்தில் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். எத்தனை பேருக்கு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சார், அதெல்லாம் சீரழித்து அவர்களெல்லாம் அழித்து அப்படியாக துன்பத்தில் அவர்களை மக்களை இருளில் இருக்க பண்ணி கொண்டிருந்தான். கேட்டின் மகனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிற ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கேட்டின் மகனாக இருந்தான், கேட்டின் புத்திரனாக இருந்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? அன்பே உருவான், சவுலே எவ்வளவு நாள்பா என்னை துன்பப்படுத்த போகிற என்று சொல்லி இருளில் இருந்த சவுலை, நான் சுருக்கமாக சொல்கிறேன், அந்த அனுபவம் எவ்வளவு பெரிய தெய்வீகமானது. அவன் இருளை மாற்றி அவன் ஒளிமயமானவராக அவனுக்குள்ளே புகுந்தார். அப்போ அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், சவுல் பவுலாக தேவ ஊழியனாக வல்லமுள்ள பராக்கிரமுள்ள ஊழியனாக கர்த்தருக்கென்று எழுப்பி பிரகாசித்தான். எப்படி பாருங்கள் வாழ்க்கையை மாறிச்சு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு செய்கிறது. என்னையும் கூட இன்றைக்கு ஊழியக்காரியை வைத்திருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருடைய அன்பு. எங்கள் குடும்பத்தையே தெரிந்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேரை ஆண்டவர் ரட்சித்து கர்த்தருடைய அன்பினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் ஊழியக்காரராக இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதற்கு காரணம் தேவனுடைய அன்பு. எனக்கு அருமையான வழி, நீங்கள் மட்டும் ஆண்டவருடைய அன்பை ருசித்தால் போதாது, உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் இந்த அன்பை வெளிப்படுத்தணும். அதுதான் ஆண்டவருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. இந்த விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களில், கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் மனம் திரும்பின மக்களாக, ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்த மக்களாக மக்களுக்கு உங்களுடைய குடும்பங்களில் அன்பு செலுத்துங்க. குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் அன்பு செலுத்துங்க. கெட்ட ஜனங்களை பார்க்கும்போது, இருளில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களோட பேசுங்க. ஆண்டவர் தேடி போய் சவுலை பவுலாக மாற்றினார். எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய், எவ்வளோ அன்போடு பேசினார். அதே அன்பு உங்கள் மூலமாக இன்றைக்கு வெளிப்படும். நீங்கள் அந்த அன்பினால் நிரம்பும் பொழுது அதே விதமாக உங்களை உபயோகித்து உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ரட்சிப்பார். இன்றைக்கு எவ்வளோ பேர் சகோதரர் தினகரனை தெரிந்தெடுத்து எவ்வளோ பேர் கணக்கில் அடங்காத மக்கள் ஆண்டவருடைய அன்பை ருசித்து கர்த்தருடைய வழியில் நடந்திருக்கிறார்கள். இருளில் இருந்தவர்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்றும் அந்த வார்த்தைகள், அவர்கள் பேசின வார்த்தைகள் மறைந்து போனாலும் கூட அவருடைய வார்த்தைகள் டிவியிலெல்லாம் வரும்பொழுது கேட்டு ஜனங்க எவ்வளோ பேர் ஆறுதல் அடைகிறார்கள், ஆண்டவரை நேசிக்கிறார்கள். எனக்கு அருமையானே, அப்படித்தான் நீங்களும் அப்படி பிரகாசிக்கணும். இருளில் எடாதபடிக்கு ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னை நிரப்பும், உம்மால் நிரப்பும், உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பும். அவர் வந்து உங்களுக்குள்ளே இறங்க 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 ஆண்டவருடைய அன்பு உங்களிலிருந்து வெளிப்படும். என்ன ஆச்சரியம்! எவ்வளோ மனசில் இந்த காலத்தில் துக்கத்தில் இருக்கிறாங்க, இழந்து போய் பல விதமான காரியங்களை, சுகம் இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் அதுதான் இயேசு அழைக்கிற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்தை கொடுத்துருக்கிறாரு. இதன் மூலமாக நம்ம கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். அதோடு கூட பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் வந்த பொழுது என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து வந்ததுனால அற்புதம், எங்கே பார்த்தாலும் அற்புதம், வல்லமை விளங்கியது. பாருங்கள், சீமோன் பேதுரு வீட்டுக்கு போகிறாரு ஆண்டவர், தன் சீஷர்களோடு போகிறாரு. அங்கே போனால் பேதுருவின் மாமி சரியான ஜுரம், கடும் ஜுரம், ஜுரத்தில் படுத்திருக்காங்க, ஒன்றும் முடியல. அப்போது ஆண்டவர் போய் தொட்டார். அவருடைய அன்பினால் அவர் தொட்ட உடனே அற்புதம் நடந்தது, வல்லமை இறங்கியது. அந்த அம்மா எழுந்து என்ன செய்தாங்க தெரியுமா? சாப்பாடு கொடுத்து எல்லாரையும் கவனித்தாங்க. அந்த விதமான அற்புதம் இன்றைக்கு நடக்கும். இன்றைக்கு எவ்வளோ அற்புதம் நடக்குது! எத்தனை பேர் சுகம் இல்லாமல் வர்றாங்க, பிள்ளை இல்லாமல் இருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க அவ்வளவுதான், யூ கேனாட் கன்சீவ், கர்ப்பம் தரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுகுறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு நீர் தான் உதவி செய்யணும், குழந்தை இல்லாமல் எவ்வளவு அவமானம் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்படி ஒரு காரியம் இல்லை, வியாதி, எத்தனை பயங்கரமான வியாதி. ஜெபகோபுரத்தில் ஜெபிக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க, எங்கள்கிட்டலாம் வந்து ஜெபிக்க வராங்க. நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். ஆண்டவருடைய நாமம் பாருங்கள் அத்தனை வல்லமுள்ளது. அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு இயேசு வந்தால் அந்த இடத்துல அற்புதம், அற்புதம். என்ன ஆச்சரியமாக நடக்குது! குழந்தை இல்லாதவங்களுக்கு, எத்தனையோ வருஷமாக இருந்தவங்களுக்கு இல்லாது, அவ்வளவுதான், கிடைக்காது என்று டாக்டர் சொன்ன இடத்துல அற்புதம் நடக்குது, குழந்தை பிறக்குது. எனக்கு கூட பிறக்க வேண்டிய சமயத்தில் குழந்தைய இழந்து போனேன். ஆனாலும் பாருங்கள்,
கர்த்தர் எனக்கு ஒரு குறையும் வைக்கல. 2 அழகான பிள்ளைகளை, அருமையான பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை கொடுத்தார். அப்படித்தான் உங்களையும் மகிழச் செய்வார். அதான் ஆண்டவர் வந்தால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் இழந்தான். சரீரத்தில் ஒரு இடத்துல சுகம் இல்லை, வியாதி, பலவீனம், எல்லாரும் அவனை பலவிதமான பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், உம்மால் எல்லாம் முடியும்ப்பா, சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு நல்ல சுகம் கொடுக்க உம்மால் முடியும், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன நடந்தது பாருங்கள். அவர் கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றின பொழுது, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது என்ன நடந்தது? அவனுக்கு எத்தனை ஆச்சரியமானவர். அவருடைய பிள்ளைகள் அவ்வளோ அழகாக பிறந்தாங்க. யோபின் குமார்த்தைகளைப் போல சௌந்தரியமானவர்கள் இல்லை. என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் கொடுக்கும்போது பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்களா? இன்றைக்கி வேலை போச்சு, வீடு போச்சு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்துட்டேன் சொல்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லுங்கள். யோபு 42:2 சொல்லுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்படியே பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். அதே போல் ஆண்டவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். கடைசியாக நான் சொல்லுகிற காரியம், அவர் சந்தோஷம். பிள்ளைங்க பாடுறாங்க, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. அதே போல் தான் பாருங்கள், இழப்பு இருக்கலாம். எங்கள் வீட்டில் பயங்கரமான இழப்பு, ஒரே மகளை இழந்தோம். அதுக்கு பின்னாலே எஸ்தர் ஜெபக்குழு கொடுத்தாரு. ஆண்டவர் எங்கள் வீட்டில் பிள்ளைகளை கட்டி எல்லாருக்கும் திருமணமாக பிள்ளைகள் பிறக்க, அதே போல் தான் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார். இதெல்லாம் காரணம் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுனால. கிறிஸ்மஸ் என்பதற்கு இவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஆகவே கிறிஸ்மஸ்னா பண்டிகை கொண்டாடுறோம் அவ்வளோதான் நினைக்காதீங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்து இப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்மஸ் பண்டிகையை நம்ம இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வோம். சந்தோஷமாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம் ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உடைய பிறந்த நாளை கொண்டாட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க நீர் இந்த உலகத்தில் பிறந்தபடியால் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை, நன்மைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் வீட்டில்லாத வீடுகளிலே உடைய சமாதானம் இறங்கட்டும்ப்பா. தெய்வீக சமாதானம், உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். சந்தோஷம் இல்லாத வீடுகளிலே, கண்ணீர் நிறைந்த வீடுகளிலே உடைய சந்தோஷம் இறங்கட்டும். கண்ணீரெல்லாம் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி கண்ணீர் யாவையும் துடைத்தரலும். ஆண்டவரே அப்பா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றும். இன்னும் என்ன வல்லமை இல்லாத, அற்புதம் நடக்காத குடும்பங்களிலே அற்புதம் நடக்கட்டும். குழந்தை இல்லை, சுகம் இல்லை, வேதனையாக இருக்கிறது என்று சொல்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக மாற்றும். ஆசீர்வதி. உடைய கரம் நீட்டும்ப்பா, அன்பு கரங்களை நீட்டு. நீர் பிறந்ததுனாலே எவ்வளவு ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் அத்தனையும் கொடுத்து உடைய பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உடைய வல்லமுள்ள கரம் அவர்களே இறங்குவதாக. நீர் தொடுகிறபடியால் மக ஸ்தோத்திர. கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை, அடையாளங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துதல். God bless you.